இது உங்கள் டாக் வித் தலைப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு தமிழக அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. தாவேகா கூட்டணியை அமைச்சு ஆட்சி அமைக்க போதா, இல்ல அதிமுக திமுக இணைஞ்சு திராவிட மகா கூட்டணி என்ற பெயர்ல ஆட்சி அமைக்க போறாங்களா, ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நேர்காணல் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஹை பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அதை எங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். நான் வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு +2 ரிசல்ட் வந்திருக்கு. 95% வந்து நம்மளுடைய மாணவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். கண்டிப்பாக நாளுக்கு நாள் அந்த பர்சன்டேஜ் ஏறிட்டே போகுது. எல்லாருமே 90 மேலே பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் அதிக அளவில் தேர்ச்சி விகிதம் இருக்குது. அந்த வகையில் மாணவர்களுக்கு பாராட்டு. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கும் நம்ம பாராட்டு தெரிவித்தே ஆகணும். ப்ளஸ் ஆசிரியர்கள், மாணவர்களை தயார்படுத்திய ஆசிரியர்கள் பலருக்கும் அந்த குழந்தைகளை நன்றாக அவர்களுக்கான வாய்ப்பு அளித்த அந்த பெற்றோர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஒரு குழந்தை அந்த அளவுக்கு நிம்மதியாக படித்து வருதுன்னா அதுக்கு பெற்றோரும் அந்த சூழ்நிலையும் பள்ளி சூழ்நிலையும் முக்கிய காரணமாக அமையணும். இவர்கள் தான் நாளை எதிர்காலம். இவர்கள் தான் நாளைக்கு இந்தியாவை வழிநடத்தப் போகிறவர்கள். அந்த பொறுப்போடு வாழ்த்துகிறேன். அதோடு சேர்ந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இவைகள் அனைத்தும் நமக்கு சொன்ன சப்ஜெக்டு அந்த சிலபஸை நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்கோம். ஆனால் இது மட்டும் வாழ்க்கை இல்லை. ஏன்னா டாப்பர்கள் எல்லோரும் பெரிய அளவில் சாதிச்சதா கிடையாது. சராசரிகள் தான் அதிகமாக சாதிச்சிருக்காரு என்பதுதான் வரலாறு. ஆகவே பள்ளிக்கு வெளியே நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றது தான். ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் இந்த டைம் தான் லைஃப்பில் முக்கியமான டைமு. இப்போ என்ன வரும்னா, பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வர்றது, பக்கத்து வீட்டுக்காரன் இன்ஜினியரிங் படிச்சுட்டான், அவங்குள்ள இது படிச்சுக்கிறான், இவங்குள்ள டாக்டர் படிச்சுக்கிறான், நீயும் நீட் எழுது, நீயும் அதை பண்ணு. அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஓரளவு சிமிலராக போங்க. ஓரளவுக்கு இருக்கோம். இருந்தாலும் வற்புறுத்தாதீங்க. வற்புறுத்தி படிக்க வைக்கிறது. ஏகே விஸ்வநாதன் சொல்லிட்டு சென்னை நகர கமிஷனராக இருந்த ஒரு அற்புதமான ஒரு கமிஷனர், அவர் சொன்னது மாணவர்களுக்கு சொன்னார். அதான் நான் மேற்கோள் காட்டுறேன். என்னை கொண்டு போய் ஜுவாலஜி இதில் போட்டாங்க ரெசிடென்சி காலேஜில். இப்போ இதே வரல. நானும் அந்த தப்பு பண்ணேன். ஆனால் அவர் அடுத்து போயிட்டாரு. நம்ம கண்டினியூ பண்ணல. முடியலன்னா அதை விட்டு வெளியே வந்துடணும். அவர் உடனடியாக ஃபஸ்ட் இயர்லேயே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் ஐபிஎஸ் எழுதி இது சிவில் சர்வீஸ் எழுதி ஐபிஎஸ் ஆனார். அது அந்த மாணவர்களுக்கு சொன்னார். அவர் சொன்னது, கல்லூரி படிப்பை தாண்டி எவ்வளோ படிக்கிறீங்க, கல்லூரி வாழ்க்கைன்றது எவ்வளோ முக்கியம். அந்த கல்லூரி வாழ்க்கையில் நான் இந்த பருவம் வரைக்கும் பள்ளியை பார்த்து பெற்றோருக்கு அடங்கி எல்லோரும் இருக்கிற இந்த பிள்ளைகள் தாண்டின உடனே புது உலகத்தை பார்ப்பாங்க. ஒருத்தனுடைய ஆளுமையை உருவாக்குகிற இடம் இந்த 3 ஆண்டுகள் கல்லூரி. அப்போ அந்த ஆளுமை வரும்பொழுது ஒரு மாதிரி மிதப்பும் வரும். அந்த மிதப்பை ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளை எவ்வளோ தயார் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு. என்னன்னா, அப்பா பார்த்தா பூமரா தெரிவார், அம்மா ஒரு நச்சரிப்பு பார்ட்டியாக தெரிவாங்க. இது எல்லாவற்றையும் ஓரம் தள்ளி வைக்கணும். அவர்களால் தான் நாம் உருவானோன்ற ஒரு அக்கறை முதல்ல இருக்கணும். அப்பா பூமரா இருக்காருன்னா அவருடைய சூழ்நிலை அவர் அப்படி இருக்கணும். உழைச்சி நமக்காக உழைக்கிறாரு. அப்போ அப்பாவை நாம் எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், அப்போ நம்ம அதுக்கு நல்லா படிக்கணும். நமக்கு ஒரு உந்துகோலாக இருந்தாருன்னா அவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. டிகிரி நீங்கள் இஷ்டப்பட்ட டிகிரி எடுக்கணும், அதை படிக்கணும். அந்த டிகிரி சம்பந்தமாக வெளியேவும் படிக்கணும். அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும். குறிப்பான நம்ம இளைஞர்கள் சொல்றது என்னன்னா, நம்ம கடந்த பட்ஜெட்லையும் பார்த்தா தெரியும், இப்போ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அக்ரிமெண்ட்ஸை பார்த்து நம்ம என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாலே அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன படிக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா அதுதான் வேகன்சி. ஸோ அந்த கிரியேட்டிவ் மோட்ல போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமா ஏஐயோட மோஸ்ட் அந்த கிரியேட்டிவ் மோட் போகுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது மக்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி படிக்க வச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் தான் நான் சொல்றேன், ஏஐக்கான நாலேஜ் இப்போ எனக்கு என்ன சுட்டு போட்டாலும் ரொம்ப டெக்னிக்கலாக இந்த கம்ப்யூட்டர் இது அதெல்லாம் எனக்கு பொறுமையாக இருக்காது. ஆனால் ஒரு வரலாறு உட்காந்து படிக்க சொல்றீங்க, வேற விஷயம்னா பொறுமையாக படிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் இருக்கும். என்ன போய் ஏஐல ஃபுல்லாக இருக்கு அந்த டூல்லாம் பாருன்னா சத்தியமாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அதை பார்க்க தெரிஞ்சவரை எனக்கு பயன்படுத்த அந்த மாதிரி அப்பாவுக்கு டூல் இதெல்லாம் பாடுறா எவ்வளோ நீ இது படிச்சே ஆகணும்னா அதை பையனை நிர்பந்தப்படுத்துறது. அப்போ அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்னா அவர் இன்னும் நிபுணர் ஆகிடுவார். அதில் அவரை அனுப்பிச்சு அதுக்கான உதவி பண்ணால் அவங்க வருங்காலத்தில் ஒரு பெரியது. இன்னொன்று, ஒரு டிகிரி உதவாது, அடுத்து மாஸ்டர் டிகிரியும் உதவும்.
அந்த மாஸ்டர் டிகிரியோடு சேர்ந்து நீங்கள் இன்னும் நல்லா நிபுணத்தை அடைஞ்சிங்கன்னா லைஃப்பில் வேறு லெவலுக்கு போகலாம். ஒவ்வொரு தடவையும் மாணவர்களுக்கு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். தயவு செய்து உங்கள் சிந்தனையை சுருக்கிக்காதீங்க. நடிகர்கள் பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற டைம் நம்ம ஸ்க்ரீனிங் டைம் சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டா, ட்விட்டரு, ரீல்ஸு இதுதான் இன்றைக்கி நம்மளை காலி பண்ணுறது. அது அதிக நேரத்தை செலவிடாதீங்க. மிட் நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே செல்ஃபோனை உபயோகப்படுத்தாதீங்க. தூங்குங்க, படிங்க. இந்த 3 ஆண்டுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் அடுத்து எல்லாம் நல்லது கெட்டதுன்னு தெரிய 70 ஆண்டுகளுக்கான இதுதான். அதாவது ஒரு அனுபவசாலியா தேர்ந்தெடுக்க போற ஆண்டுகளும் இந்த 3 ஆண்டுகள் தான். நல்லது கெட்டது டைம்ல பழகுற பழக்கம் தான் லைஃப் கஷ்டமா மாறிடும். 10 மாணவர்கள் பள்ளியை கடந்து, ரொம்ப பெருசா சொல்றேன், நான் அது ஒரு இதுக்காக தான் நான் சொல்றேன், பள்ளியை கடந்து கல்லூரி போகும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு ஓப்பனா ஐட்டம் மாதிரி இருக்கும். கிளாஸ் பல கல்லூரிகளில் கிளாஸ் நடக்கும்போதே எஞ்சி வெளியே வரலாம். கிளாஸுக்கு போகாமே அடுத்த கிளாஸுக்கு போகலாம், யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இது மாதிரி கிடைக்கும். 10 பேரோட சேர்ந்து பைக் இருக்கும் நம்மள்கிட்ட, நல்லா சாகசம் பண்ணுற மாதிரி, சினிமா ஜாலியாக இருக்குங்க, அதெல்லாம் வேணான்னு தான் சொல்லுவேன், ஒரு பார்ட். அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், இது நீ மது பழக்கம் இல்லை, இந்த பழக்கம் இல்லைன்னா நீ ஆணே இல்லைன்னு, நீ ஒரு ஆண் மகனே இல்லைன்னு இல்லாமே இருந்துட்டு போகிறேன் அப்படின்றது. ஏன்னா இந்த வயசில் பழகிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது இல்லை, நம்ம குறிக்கோள் வேற அப்படின்றது. அப்பாவே குடிப்பாரு, அப்பா குடிக்கிற பெருமான வீட்டை பிள்ளைகள் குடிக்கிறாங்க. அப்பா சீட்டு பிடிச்சா பிள்ளைகள் பெருமாள் குடி, இது உளவியல். நாம ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வேணாம். நான் டோட்டலாக ஒரே விஷயம் சொல்கிறேன், நீ யார் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறன்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். நீ யார் என்னை சீட்டு குடிக்க, நீ நினச்சா என்ன பண்ண முடியுமா? நான் நினைக்கிறேன். இந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா ஜெயிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். பெற்றோரும் சரி, நான் அவ்வளோ பேசிட்டேன். நம்ம அலுவலகத்திலேயே என்னுடைய தம்பின்னு சொல்லலாம், அவருடைய தம்பி, என்னுடைய நண்பர் கர்னல், அவர் நம்ம பங்கு சந்தை இதிலெல்லாம் பங்கேற்பார், நம்ம உங்களுடைய இதுலேயும் பங்கேற்பார். அவருடைய தம்பி +2ல் 591 மார்க்கு. அப்படி ஸ்டேட்டுக்கிட்ட வர்றதுக்கு ஒரு 8 மார்க்கு 9 மார்க்கில் தான் வித்தியாசத்தில் இருக்காரு. அவர் நம்ம வாழ்த்துவோம். என்ன படிக்க போகிற CFA. இது இவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தா சொல்லி அடிச்சுட்டே இருக்காரு. 10th 485. அதனால அந்த மாதிரி அவரு நினைச்சதை அவருக்கான ஒரு ஃப்ரீடமா ஒரு அண்ணன் அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க. ஒரு அருமையான பெற்றோர், ஒரு அண்ணன், இந்த இது கிடைச்சதுனால அவருக்கு பெரிய உற்சாகத்தோட அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவர் மட்டும் இல்லை, இந்த அலுவலகத்தில் இருக்க இன்னொரு ஒருவரும் அவர் வெளியே போயிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட இவரோட ஒரு 5 மார்க் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கை வச்சு யாரையும் இழப்படாதீங்கன்னு தான் என்னுடைய இது. படிப்பு கற்றுக்கிறது தான் முக்கியம். இது கல்லூரின்றது நம்மள ஒரு இது அப்ளிகபிள் பண்றது, கல்லூரிக்கு வெளியே பண்ற விஷயம் படிக்கிற மாதிரியான வேலையில் நீங்க எத்தனை பேர் பாக்குறாங்கன்னா அதனால தான் சொல்றேன். டாப்பர், நான் MA ஜேர்னலிசம் படித்த பலரை நான் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே, ஏன்னா அது ஒரு தேதி தானே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் பார்த்துருக்கேன். அதனால் அது விஷயம் இல்லை. நீங்கள் படித்த படிப்பே முழுமையாக படிக்கணும். படிச்சுட்டா நம்ம இதாகும். தமிழக அரசியலில் தேர்வு ரிசல்ட் வந்துருச்சு, தேர்தலெல்லாம் முடிஞ்சு தேர்வு ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பட்டம் பெறாமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு. அது நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். கடைசி வரைக்கும் அவர் ஆட்சி அமைப்பாரா, அமைக்க மாட்டாரா, எப்படிதான் அவரோட நிலைமை போயிட்டு இருக்கு? நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா பல பரபரப்பு. நைட்டு மூணு கூட MLAக்கள் மீட்டிங், செங்கோட்டையன் அவர்கள் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் சொல்லப்பட்டது என்னன்னா 10 கோடி வரை கொடுப்பாங்கப்பா, போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலைக்கும் ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கிறது ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறார்கள் தாவேகா தொண்டர்கள். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, திமுக இணைந்து ஆட்சி அமைத்தா அப்படின்னு பல்வேறு என்னென்ன சொல்லணுமோ அவ்வளோத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல நம்ம விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தோம். அவர் யாரும் பெறாத ஒரு வெற்றியை பெற்றார். திமுக அதிமுக சேர்த்தா கூட அவர் 2 சீட்டு கூட இருக்கார். ஆமாம், தனிப்பட்ட விதத்தில் 108, அவங்க 106 தான். இந்த பிஜேபி நம்ம சொல்லுவோம் மேலே எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறதுல அவங்க தனியாக கூட இருக்கிறாங்க. அப்போ அவர் அவருக்கு மக்கள் அவர் ஆட்சி அமைக்கணும்னு பெருவாரியான மக்கள் 35% மக்கள் அவருக்கு பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், இவர்கள்ட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு. இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னா, அண்ணாவை நான் உதாரணம் சொல்கிறேன். 1967 அண்ணா
எதிர்பாராத வெற்றி. ஒரு 70-80 சீட்டு வரும், எதிர்கட்சியாக உட்காருவோம் நினச்ச இடத்துல அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதியிருக்காரு, எங்களிடம் பணம் ₹1 கூட இல்லை, நண்பர் ஒருவருடைய வாகனத்தை வாங்கி கொண்டு நான், அண்ணா, நாவலர், அப்புறம் இன்னும் 2 பேர் எழுதியிருப்பார், எல்லாம் அந்த காரில் ஏறிக்கிட்டு மாலை சால்வைக்கு காசு இல்லாதனால எலுமிச்சப்பழம் வாங்கிட்டோம். அண்ணா போய் ராஜாஜியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவார், பேசுவார். நான் நைஸாக அண்ணாவின் கையில் எலுமிச்சப்பழத்தை திருப்பேன், அண்ணா யாரும் அறியாத வகையில் அவரிடம் எலுமிச்சப்பழத்தை கொடுப்பார். இது நெஞ்சுக்கு இதில் கலைஞர் எழுதுறது. எலுமிச்சப்பழம் மேட்டரை விட்டுருங்க, அது சொன்னது அவங்க எந்த அளவு வசதியாக இருந்தாங்கன்றதுக்கு. ஆசீர்வாதம் வாங்கினது ராஜாஜி யாரு? குள்ளுகப்பட்டர்னு இவங்களால கிட்ட வலதுசாரி தலைவர்னு சொல்லிட்டு பெரிய அளவில். ஆனால் ஜெயித்த பிறகு அரசியலில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார்னா முதல் வைஸ்ராய் ஜெனரலாக இருந்தவர் அவர். முதல் பிரதமராக இருந்தவர் தெரியுமா? பிரதமர்னா அந்த காலத்தில் சென்னை மாகாணத்தில் நடந்த தேர்தலில் பிரதமர், முதலமைச்சர், ஒன்றிணைந்த சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் கொண்டு வந்த குலக்கல்வியெலாம் இவங்க வேறு மாதிரி திருப்பி விட்டாங்க வச்சுங்க. ஆக்சுவலாக அவர் குலக்கல்வி கொண்டு வரல, அவர் சொன்ன வார்த்தையை வச்சுட்டு உருட்டினாங்க. அப்போ அவர் அப்படிப்பட்ட ராஜாஜியிடம் ஆசீர்வாதம். தன்னை 49 வெளியே வந்ததுல இருந்து 67 ஆட்சி வர்ற வரைக்கும் எதிர்த்தே பிரச்சாரம் பண்ணி, பச்சை தமிழன் காமராஜர் ஜெயிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணி இவரை கடுமையாக விமர்சனம் பண்ண பெரியாரை எல்லாரும் நீ ஊட்டிட்டு இருப்பாங்க. பெரியார் 49 67 வரைக்கும் பெரியார் காங்கிரஸோட தான் இருந்தார், இவங்களை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த பெரியாரிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இன்னும் யார்கிட்ட போய் வாங்கணுமோ எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய இன்னொரு வடிவம் பண்பாடு. இந்த பண்பாட்டை யாராவது ஒருத்தர் விஜய்க்கு சொல்லியிருக்கணும். ஜெயிச்சிட்டீங்க, எடப்பாடிகிட்ட போங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க, ஸ்டாலின்கிட்ட போங்க, ஸ்டாலின்கிட்ட போங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. தவறே இல்லைண்ணா. இதுல என்ன இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கிரிஞ்சித்தனம்னு வாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவரை கண்டபடி பேசுறது. இப்போ திமுக அதிமுக ஒன்று சேருது. ஆமாம், உதயநிதி எங்கே போய் மூஞ்சி வச்சுக்காரு? நான் சொன்னேன்னா வார்த்தைகள் புறா வேகத்தில் போகும். 4 யானை கட்டி இழுத்தாலும் வராது. இன்னைக்கு நீங்கள் பேசின பேச்சுக்கு நாளைக்கே ஆட்சி அமைக்கிறீங்க, என்னன்னு பேச கூனி குறுகி நிற்பீங்களா? நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, ஒன்றுமே தப்பே இருக்காது. என்னங்க அவர் எதில் இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ண என்னங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த ஃபோட்டோவை காமிச்சு தவழ்ந்த பாடி அந்த அடிமை எல்லாம் இன்னைக்கு இதை தான் சொல்ல வரேன். இது இல்லை, அரசியலை விமர்சியுங்கள். எம்ஜிஆரும் கலைஞரும் அவ்வளோ சண்டை, அவ்வளோ நேரடியாக பார்த்தா அப்படி பேசிக்குவாங்க, தனிப்பட்ட முறையில் பேசிக்குவாங்க. எம்ஜிஆர் ஒரு நாள் சபையில் உட்காந்துருக்காரு, கலைஞர் லேட்டாக வந்தாருன்னா கேட்பாங்க, அவர் இவ்வளோ கிட்ட தான் இருக்கும். அது எப்போ அந்த மார்ச் தெரியுமா? சேகர் பாபு ஒரு தடவை கலைஞர் ஏற்றிக்கிட்டு போயிட்டாரு. ஓகே, அதுக்கு பிறகு தான் அந்த கேப் தள்ளி வச்சிட்டாங்க. ஸ்டாலின் உண்மையிலே பெருந்தன்மை தான். இவரு நெருக்கமாக கேட்பாங்க, இது எல்லாரும் பார்ப்பாங்க. துரைமுருகனை இங்க வா, ஆமாம், காதை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க, வா உட்கார், என்ன நினச்சிட்டு இருக்க, கூப்பிட்டா வரமாட்டியா நீ, என் இது வரமாட்டியா, நான் அவர் கூட தான் இருப்பேன், நான் அவ்வளோ உனக்கு இது இல்லை, சரி போ. துரைமுருகன் எம்ஜிஆர் சிண்டிகேட்டு உறுப்பினராக இருந்தப்போ எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் கொடுத்தப்போ கடுமையாக இருந்தார். கலைஞர் கூப்பிட்டு அந்த இது பண்ணக்கூடாது, ஏய் கட்சி வேற, உனக்கு அவர் உதவி பண்ணிருக்காரு மறந்துடாரு, நீ போய் எதிர்க்கிற அப்படின்னு கலைஞர் சொன்னார். ஒரு நாள் எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, கலைஞர் வரல, என்ன வரலன்னு கேட்குறாரு. கூப்பிட்டு பக்கத்தில் இவர் நம்ம நெடுஞ்செழியன் அன்பழகன் நினைக்கிறேன், நெடுஞ்செழியன் இருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, செல்வி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓ சரி சரி, சட்டசபை முடிஞ்சு எம்ஜிஆர் போயிட்டாங்க. போய் பார்த்துட்டு சிகிச்சைக்கான இதெல்லாம் கூப்பிட்டுட்டு மருத்துவர்களை கூப்பிட்டு என்னென்ன உயர்தர சிகிச்சை கொடுக்கணும் எல்லாம் பார்த்துக்கிட்டா அப்புறம் எம்ஜிஆர் பாடி தெரியும்ல. கலைஞர் மறுநாள்
கலைஞர் இவர் போனோன்னா அப்புறமா முடிஞ்சவொடனே கலைஞர் போயிருக்காரு. இப்படி இருந்த உறவு எப்போ வந்து இந்த மாதிரி மாறிச்சு? அதிமுக திமுகவுக்கும் உண்டான உறவு, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞருக்கு அவர்களுக்கும் இந்த உறவு வந்து வேற மாதிரியான ஒரு இதா போய் மாறிச்சு இல்லையா? அது வேறங்க. நான் சொல்றது எம்ஜிஆர் 72 வெளியேற்ற பிறகு எம்ஜிஆர் அப்படி பண்ணாங்க. எம்ஜிஆர் சினிமாவில் அவ்வளோ பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த எம்ஜிஆர் தான் ஆட்சியில் வந்த பிறகு அவர்கள்ட்ட இந்த ஒரு இவ்வளோ ஏன் எம்ஜிஆர் ஒரு கல்யாணத்தில் உட்காந்துருக்காரு. ஆமா, அது இருவர் படத்துல கூட சீன் வச்சிருப்பாரு. அது இல்லை, கல்யாணத்தில் உட்காந்து எம்ஆர் ராதா வருவார். எம்ஆர் ராதா வந்து வரும்போது 2 பேரும் எழுந்திரிச்சு எம்ஜிஆர் அவர்கிட்ட பேசுகிறாரு, பண்ணுறாரு. தன்னை கொல்ல முயன்றவர்னு அந்த கோபத்தை காமிச்சார் எம்ஆர் ராதா. இல்லை அப்போ எம்ஜிஆர் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி பண்பாடோட தலைவர் நடந்திருக்காங்க அப்படின்றது உதாரணத்தை சொல்ல வரேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கம்மி வயசு உங்களோட 20 வயசு பெரியவங்க 2 பேருமே. இது இல்லாமல் விடுதலை செய்தி திருமாவளவன் இடதுசாரி தலைவர்கள் பாஜக தலைவர் மட்டும் போய் வாங்குறது தப்பு இல்ல. 2 சீட்டுன்னு பாக்குறீங்களா அல்லது வந்து அந்த கட்சியோட தலைவர்கள் பாக்குறீங்களா? எவ்வளவு கட்டமைப்பு கம்யூனிஸ்ட் ஆமா விசிகா அவங்கள்ட்ட நல்ல ஒரு கட்டமைப்பு உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேடி வந்திருப்பாங்க. இல்ல வாங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு நீங்க போறது ஈஸியா இருக்கும். ஆமா. அப்போ அந்த அந்த நடைமுறை இவர்கள்ட்ட இல்லை. பண்பாடுன்னு சொல்லுவோம், அது இல்லை. அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. இடதுசாரி சைடில் நம்ம பேசும்பொழுது அவர்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புனா எப்படிங்க சரியா இருக்கும்? ஏங்க ஆதரவு கேட்டு வரணும், அவங்க தாங்க வரணும். சரி, அட்லீஸ்ட் செங்கோட்டையனாவது வரணும். ஒரு கல்யாண பத்திரிக்கை நினைச்சா வாட்ஸ்அப்ல அனுப்பி எல்லாரும் அப்போ யார் போவா? அப்போ யார் எனக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு சொல்லுவாங்க, நான் வாட்ஸ்அப்லேயே வாழ்த்து சொல்றேன். அதான் புரியுது. இப்ப அப்படியே நடந்துட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் ஆதரவு ஒருத்தவங்க வந்தாங்க, சொந்தக்காரங்க, நல்ல நெருங்க சொந்தம் தான். நாங்கள் யாரும் இல்லை வீட்டில். அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த பத்திரிக்கை வாசலில் வச்சுட்டு போயிருக்கேன், வந்துடுங்க அப்படின்னாங்க. சரிங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க, பத்திரிக்கை வாசல் வச்சுட்டு போனாங்க. நான் எப்படிங்க போக முடியும்? இல்லை, சொல்லிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தோம். ஆமாம், கண்டிப்பாக. இல்லாட்டி அடுத்த ரவுண்டு வந்தால் கூட பரவாயில்ல. இது எப்படி சரியாக இருக்கும்? நல்ல நடைமுறை இல்லை. நம்ம சில பேருக்கு பண்ணுவோம், ரொம்ப தொடர் இருப்பான், 10 வேலை அவனும் எழுதி போட்டிருக்கோம், நான் வரேன்னப்போ நம்மளே சொல்லுவோம், வராதப்பா பார்த்துக்கலாம், நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நான் வந்துடுறேன். அது வேறு. ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு தகவல் சொன்னீங்கன்னா யாரும் அதை மதிக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் பண்பாடு. நீ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய விஷயங்கள் அடிபட்டு போயிடும். வாழ்க்கை அதுதான். அப்போ இவர்கள் வந்து மக்கள் 108 கொடுத்துருக்காங்க. மற்றவங்க கொடுக்கறதுக்கு இவர்கள் கொஞ்சம் இறங்கி போய் பேசியிருக்கோம். அதில் சிபிஎம்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. 2வது இந்த ஆட்டிடியூடே இப்படி இருக்குன்னா நாளைக்கு இதோட போய் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? நாளைக்கு வேறு ஏதாவது ஆதரவு வந்துச்சுன்னா இதே ஆட்டிடியூடோடு நடந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு இது வருது. அப்போ இல்லை, ஒரு நடிகராக இருக்கும்போது அணுக முடியாதவராக இருந்தார். ஒரு தாவேகா கட்சி தலைவராக இருக்கும்போது அணுக முடியாதவர் இருந்தார். நீ பெரும்பான்மையான இடங்களை வின் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒரு முதலமைச்சராக போகும்போது நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கணும்ல. ஆமாம். இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு இவர் கூட பழக்கங்கள் எதுவுமே இருந்திருக்காது. அதனால வந்துட்டு போனாருன்னா அந்த பழக்கம் பில்டப் ஆச்சுன்னா நல்லாவே இருக்கும் இல்லையா? இப்போ இவர் நீங்கள் விஜய் போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலாக ஒரு குழு போட்டு அந்த குழு போய் மற்றவங்க பார்த்துருந்தா கூட அது கரெக்டாக இருக்கும். 4 பேர் மொத்தமாக போய் பார்த்து ஒரு சால்வை போத்தி ஆதரவு கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் செய்யல. ஆமாம், ஒருத்தர் ஒரே ஒரு ஆளாக போய் திரும்ப அதை பேசிட்டேன். ஆமாம், இது ஒன்று. 2வது நீங்கள் ஜெயலலிதா எடுத்துங்களா, அவங்க தான் சொல்லுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி கெத்தாக இருப்பாங்க. ஆனால் 5 அமைச்சர்கள் போய் பேசுவாங்க. மற்ற விஸ்வநாத், ஓபிஎஸ் கூட்டணிகிட்ட பேசுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க. முடிச்சுட்டு எல்லாம் ஓகே ஆனவுன்னா ஜெயலலிதா வருவாங்க. மரியாதை கொடுத்து சின்ன ஒரு கட்சியாக இருந்தாலும் உட்கார வச்சு பேசி எல்லாரையும் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கு. இன்னொன்று, பொதுவெளியில எல்லாரையும் மதிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்ல, அவங்க முதலமைச்சரா பதவி இருக்கும் போது நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு தள்ளி போட்டிருந்தாங்க, வருத்தப்பட்டாங்க. அவரும் அதுக்கு வந்து டிஆர்பி ராஜா சட்டமன்றத்திலே பாராட்டாங்க, யங் ஷாப் நல்லா பண்றீங்க பாராட்டினாங்க. இங்கிலீஷ்ல பேசினப்போ கண்ணா ஏன்டா நான் வேறட்டாங்க. அது ஓகே, அந்த மரியாதை கொடுப்பாங்க. பெண் உறுப்பினர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அவர்களை பேச விடுவாங்க. தன் கட்சியில கட்டி பேச்சு பேசுறவங்களுக்கு பேச அனுமதிப்பாங்க. அதை ரசிப்பாங்க, பாராட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா தலைவருமே இருந்திருக்காங்க. அந்த ஒரு தன்மை இருக்கணும். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம். அது இதில் எதிரொலிச்சிச்சு. இனிமையாவது கொஞ்சம் உங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கங்க அப்படின்னு. நாளைக்கே இப்போ ஆட்சிக்கு வர்றது யாருன்றது இப்போ வரைக்கும் நிரூபணமாகல. உங்களை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக அதிமுக ஒன்று சேர்த்துருக்காங்க. அப்போ அதிமுக ஆட்சி அமைந்தாலும்
நீங்கள் எப்படி ரன் பண்ண போறீங்கன்றது தான் எல்லாரோட முன்னாடி நிற்கிற கேள்வி. வார்த்தைக்கு வார்த்தை எம்ஜிஆர்னு சொல்கிறவங்க எம்ஜிஆர் 1980க்கு பிறகு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சியை கழிச்சப்போ மக்கள்கிட்ட போய் நீதி கேட்டாரோ அந்த தைரியமும் அந்த ஸ்டப்னஸும் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றதும் பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்ற நீங்கள் 108 எம்எல்ஏ அவங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அங்கீகாரத்தை நீங்கள் மதிக்கணும், அது விடக்கூடாது. அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்குற வேலையெல்லாம் பண்ணணும், எதிர்கட்சியாக செயல்படணும். அதை விட்டுட்டு 108 பேரே நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம்னா இன்னும் லட்டு மாதிரி அவங்க கையில் தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். மொத்தமா இல்ல ஒரு பெரும்பாலான மக்கள் ராஜினாமா பண்ணா உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணா ரீஎலெக்ஷன் வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க. இல்ல மொத்தத்துக்கும் ரீஎலெக்ஷனா அல்லது 108க்கும் வைப்பாங்க. 108 தான். ஆமா. நாடாளுமன்ற இந்த இது கலைக்க மாட்டாங்க, சட்டமன்ற கூட இது கலைக்க மாட்டாங்க. கலைக்கணும். ஓகே. அப்ப எந்த ஐடியால அவங்க பண்றாங்க? 108 திருப்பி நீ ஜெயிச்சாலும் 108 தானப்பா. ஆமா. மறுபடியும் போட்டி போறதுக்கு எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? இன்னொன்று நீங்கள் 108க்கு ராஜினாமா பண்ணினீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்துன்னா நீங்கள் என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் இருக்குல்ல. தெரிஞ்சனால தானே வந்தீங்க. ஆமா. பல இடங்களில் உங்கள்கிட்ட 20,000 அங்கே 30,000 பிரிச்சு அவங்க வாங்கிடுறாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அதனால் இந்த விஷப்பரிச்சையும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மக்கள் கொடுத்துட்டாங்க. 108 தொகுதி ஆட்சிக்கு வரீங்களோ இல்லையோ நீங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றணும், எதிர்கட்சியாகவும் செயல்படணும். டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அந்த கூட்டணி போடுறதுன்னு உங்கள்கிட்ட தான் அடுத்த சாய்ஸ். கண்டிப்பா. அதனால அது ஒன்று 106 பேர் 108 பேரையும் கட்சியை விட்டு வெளியில போகாத அளவுக்கு ராணுவ கட்டுப்பாடையும் வச்சுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ அடுத்த கட்சியில போய் பேசல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து விஜய் அவர்கள் மீது வைத்தாலும் கூட இன்னைக்கு அவர் இப்ப நம்ம பார்த்திருக்கும் பொதுவாக வந்து அரசியல் தலைவர்கள் பண்றது அவங்களோட ஆபீஸ்ல வந்து எப்பவுமே ரெகுலரா கூட்டம் நடக்கும். இவர் பட்டமாக நிலங்கரையில் மட்டுமே கூடி பேசிட்டு இருக்காரு. அந்த ஒரு 8 பேருக்கு அந்த குழுவிட்டே பேசிட்டு இருக்காரு தவிர அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களே போய் ஒரே ஒரு தடவை போய் பார்த்து பேசியிருக்காரு. நேற்று போயிருக்காரு, நேற்று போயிட்டு உடனே இது போய் கிளம்பியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம்? படையூர் தான் ஆபீஸ் இல்லையா? ரொம்ப பக்கம். ஆனா பட்டமகத்துல வந்து இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இளங்கரையில இருந்து பட்டணம் வராரு. பட்டணத்துல ஒரு 8 பேர் பேசுறாங்க. அங்கிருந்து போய் அங்க ஒரு 8 பேர் பேசுறாரு தவிர அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இது கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். இப்படி ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த 3 கட்சிகளோட ஆதரவு தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இதுல குறிப்பா சொல்ல போனா இந்த 3 கட்சியிலிருந்து வந்தது வந்து எனக்கு சரியான வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அதுல குறிப்பா சொல்ல போனா விசிகா, அதுல சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து பயங்கர குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அவர் சொல்ற குற்றச்சாட்டுலாம் பார்த்தா இவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி நிலையில இருந்த மாதிரியே தெரியல. அவர் சொல்றது மிக முக்கிய ஒரு குற்றச்சாட்டு, திமுக கூட்டணியில இருந்த எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்கறீங்க, திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில இருந்து எங்கள்கிட்ட ஆதரவு கேட்கறது எப்படிப்பா, இந்த வகையிலப்பா நியாயம் கேட்கக்கூடாதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது யாரும் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்பாங்க. தீய சக்தி திமுக தானே சொன்னாங்க. இல்ல அவங்க கூட்டணியில தானே ஜெயிச்சு வந்திருக்கோம், அவங்களே ஓட்டு தானே ஜெயிச்சு வந்திருக்கோங்கிற ஒரு கேள்வி. அதெல்லாம் உருட்டுங்க. அப்ப காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. உங்க ஓட்டு வந்தாலும் அவங்க ஜெயிச்சாங்க. அடையில அதையும் கேட்டிருக்காரு. மன்னராட்சியை ஒழிப்புன்னு சொன்னீங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி மன்னராட்சி எப்படி ஒழிப்புன்னு நீங்க காங்கிரஸ் கூட இருந்தீங்க, நாங்க சொல்லன்றாரு அவரு. அதே எப்படி சொல்லணும்? இல்ல நாங்க மன்னராட்சி ஒழிச்சு சொல்ல. ஒடுக்கப்பட்ட மக்கள்னு முதல்ல அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது எங்க வந்து நிலப்பிரபுத்துவம் தானே வந்து. இந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனை, நிலப்பிரபுக்கள், இந்த இதெல்லாம் யார் வச்சிருந்தா? பண்ணையாளர்களின் கட்சின்னு யாருக்கு பேரு? காங்கிரஸ் தான் பேரு. அவங்களுக்கு எதிராக தானே ஜாதி ஒடுக்குமுறை இருக்காங்க. அப்புறம் என்ன? அதனால இந்த யாரும் வந்து எந்த இதையும் வச்சுக்கல நியாயம் பேச முடியாது. அதனால எல்லா முதுகுலயும் அழுக்கு இருக்கு. ஆமா, வேற என்ன? நீ உட்காந்துட்டு அப்ப நாளைக்கு பிஜேபி கூட சரி, இப்போ திமுக அதிமுக சேர்ந்தது பின்னணியில யாரும் இருக்கா சொல்லுங்க? பிஜேபி இல்லைன்னு சொல்ல வராங்க, அவர் சொல்ல முடியுமா? எதுக்கு சேர்றாங்க? காங்கிரஸ் முக்து பாரத் தானே இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆமா, அதனால தானே விஜய் இப்ப மாட்டிக்கிட்டாரு. இல்ல நினைச்சு பாருங்க, அவங்க இங்க எப்பவுமே 0, இவங்களுக்கு 10. இந்த 10 இப்ப இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல உங்களுக்கு அடுத்த தடவை அவங்க யோசனை பண்றது இல்ல, நியாயம் தானே. அதனால காங்கிரஸ் விஜய் சேர்ந்ததுடைய கடுப்பு தான் நீங்க ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு இப்போ அந்த வேலையை நடந்தது. இதுல அதிமுக முன்னாடி அடிமைந்தாங்க, இப்ப திமுகவுமா என்ன பண்ண போறோம்? அதுதான் வந்து இன்னைக்கு கிறிஸ் ஓடங்கர் சொல்லியிருக்காருங்க. இந்த காங்கிரஸோட அதிரடி பதில்களை பாருங்க. கிறிஸ் ஓடங்கர் சொல்லியிருக்காரு, அதிமுக அதாவது பாஜகவுடைய நேரடி ஆதரவாளரும் பாஜகவோட மறைமுக ஆதரவாளரும் இணைந்து வந்து ஆட்சி நடத்த தயாரா இருக்காங்க பாஜக முன்னிலையில் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அனைத்து இந்திய தாமரை முன்னேற்ற கழகம் பேர் வச்சிட்டாங்க சமூக வலைதளத்துல. அதனால இவர் என்ன மறைச்சிக்கிட்டு போனாலும் இன்னைக்கு நம்ம நண்பர்கள் பத்திரிகையாளர்கள், திமுக ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இப்போ தெரியுதா நான் எங்க இருக்கிறேன்னு? எனக்கு அதெல்லாம் கிடையாது. பரவாயில்ல, இத பண்ணவே பண்ணிடாதீங்க, நேத்து இத பண்ணுங்க முதல்ல. 24
எதை பண்ணணுன்ற. அப்போ நம்மளுடைய வேலை எதுவாக இருக்கணும், பத்திரிகையாளர்கள் இருக்கிற இதை சொல்லணும். இன்னைக்கு என்ன கேட்டால் விஜய்க்கு தான் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. கொல்லைப்புற வழியாக நுழையாதீர்கள், அது தவறு. உங்கள் 2 கட்சியும் ஏதாவது ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும். கொல்லைப்புற வழியாக நீங்கள் நுழையிறீங்கன்னா மக்கள் உங்களை வெறுப்பாங்க. அவங்க நீங்கள் சொல்கிற காரணம் அதுமா, அவருக்கு வந்து கேட்க தெரில, அவருக்கு பேச தெரில, அதெல்லாம் கணக்கு இல்லை. அவருக்கு 108 இது இருக்குது, அவர் கேட்க தெரில பேச தெரில, அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் அந்த மாதிரி ஆதரவு கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பீங்க. விடுதலை சிறுத்தைகள் 10 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, ஒரு பெரிய இது பேசிட்டு அங்கே போய் ஜாயின் இருப்பாங்க. அப்போ அந்த கேட்க தெரியல பார்க்க தெரியல 2லயே 1 இவருக்குள்ளே கிடையாது, அது காங்கிரஸ் இருந்தவர். அதனால அதெல்லாம் கணக்கு இல்லை. இதெல்லாம் வச்சு ஒருத்தர் ஆட்சி நடத்தக்கூடாதான். அவர் பேசவே தெரியல, அதனால ஆட்சி கொடுக்கூடாது. நீ யார் முடியும்? புதுசு புதுசாக சொல்கிறீங்க. அதனால உங்களை ரொம்ப நல்லா அழகாக மதிச்சாரா ஸ்டாலின்? ரொம்ப அழகாக வச்சிருந்தாரா? இன்னைக்கு என்ன சொல்றாரு அவரு? அவங்களோட போய் சேர்றீங்க. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வச்சு நாணயத்தை வெளியிட்டாங்க. அன்னைக்கு எங்க நீங்க எல்லாம் ஒண்ணுல தான் இருந்தீங்க, கூட்டணியில தான் இருந்தீங்க. அதனால இவர்கள் அந்த பேசுறது நடக்கிறது இது எல்லாமே இதுதான். அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு பத்திரிகையாளர்களாக இருக்குன்னா அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அதற்கான வாய்ப்பை கொடுக்கணும். அதை கொடுக்காம இப்போ ஒரு வாய்ப்பை இவர்கள் 2 பேரும் சேர்றதுன்றது இல்ல. அந்த இடம் தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, அதாவது என்கிட்ட 108 உறுப்பினர்கள் இருக்காரு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்து எனக்கு நான் தான் முதல்ல வந்திருக்கேன் அப்படிங்க அதெல்லாம் விடுங்க, அதுக்குள்ளேயே வர வேணாம். நான் அதை நேரத்தே சொல்லிட்டேன், கவர்னருக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆமா, 118 கொடுப்பான்னு கேட்க உரிமை இருக்கு. அதுக்குள்ள ஏன் போறீங்க? அதான் கேட்டாரு, இவரால் கொடுக்க முடியல, அதை விட்டுருங்க. அதுக்கு கூட அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, எதாவது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பிடிச்சிக்கலாம் தொங்கக்கூடாது. நான் சொல்றது தார்மீக ரீதியாக 108 வந்திருக்காரு, அவருக்கான வாய்ப்பை கொடுங்கன்றேன். அதிமுகவே நான் சொல்றேன். ஆனா அதிமுக தரப்புல சொல்றது என்னன்னா, ஒரு மரியாதை கூட கொடுக்காம ஒரு தலைவர், இப்ப விஜய் நம்ம சொன்னதான் போய் இபிஎஸ் பார்த்து பேசியிருந்தீங்கன்னா அவர் கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு என்ன பெரிய இது மரியாதை எதிர்பார்ப்பாங்க, இல்லை வேற சில விஷயங்கள் எங்களுக்கு அமைச்சரவை பார்க்க ரைட் முடிஞ்சிட்டு இருக்கோம். அதையும் செய்யாம காங்கிரஸ் வந்துச்சுன்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுதான் இவர்கள் செஞ்ச தவறு. அது கூட பரவாயில்ல, இது மக்கள் தீர்ப்பு போட்டோம், இல்லை ஆட்சி கலைட்டோம். அப்படி 2 பேரும் ஒன்று சேர்றீங்க, அது என்ன கதை? உங்களுக்கும் ஓட்டு எப்படி போட்டாங்க? இன்னைக்கு இதெல்லாம் யோகியம் பேசுறீங்க. இத்தனை அதிமுக எதிராக தானே கொடுத்தாங்க, இத்தனை திமுக எதிராக தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 47 பேரு. அந்த மக்கள் தீர்ப்பையும் நீங்க மதிக்கலையே. தொண்டர்கள் என்னங்க ஆகும்? இவ்வளவு நாளா கீழே சண்டை போட்டிருந்தாங்க, அப்படி இருந்த தொண்டர் மனநிலை இப்ப எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் பேர் ஏத்துக்குவோம், பெரும்பாலும் சரி பொதுமக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா விஜய் வரக்கூடாதுங்கிறது நீங்களா ஒண்ணு சேருவீங்க, உங்களை வச்சு செய்யறன்ற மாதிரி தான் ஜனங்களுக்கு. இல்ல, இவருமே அந்த ஆணத்தோட உச்சமா பேசப்பட்டது ஒரு வார்த்தையில் சொல்லப்படுது. பெரும்பாலான விஜய் அவர்களுமே நாம ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 2 பேரும் திராவிட கட்சிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டு தலைவர்கள் கைது செய்யப்படுறது வாய்ப்பு உள்ளதுங்கிற மாதிரி ஜெயலலிதா பேசுறீங்க. இல்லைன்னா அவங்க அரசியல இருந்து வந்திருக்காங்க. ஒரு கட்ட இவரும் அரசியல தானே இருக்காரு. இவரு அமெரிக்கால இருக்கு. ஏன்னா 2 வருஷம் வந்து அரசியல் கட்சி 2 வருஷம் இருந்தா அரசியல்னா அது கணக்குல வரும். மெஜாரிட்டி இல்லைன்னா உங்கள்ட்ட மெஜாரிட்டிக்கும் பேசுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லைன்னா மெஜாரிட்டி இல்லாம ஒரு திட்டத்தை நீங்க எப்படி பண்ண முடியும்? நீங்க நான் கேட்க பேச சொல்றேன், இந்த பேச்சு இவர் பேசுறதுக்கு பேசுறாலுமே இது நாகரிக முறையில இல்லைங்கிற ஒரு வார்த்தை வருது. அதெல்லாம் சொல்லிட்டு போங்க, அது நாகரிக முறையில வருது. ஜெயலலிதா பேசியிருக்காங்கல்ல, எல்லாரும் கலைஞர் பேசியிருக்காரு, எம்ஜிஆர் பேசியிருக்காரு. அப்படி பார்த்தா முதலாளி இவர் தான் சொன்னாரு, செல்வ பொருந்தொகை நீங்க தான் பேரே வச்சாரு, விஜய் தான் பேர வச்சாரு. நான் வந்தா ஒருத்தரையும் விட மாட்டேன்னு அவர் பேசியிருக்காரு. ஏன் எடப்பாடி பேசலையா? ஒரு அதிகாரி அவன் துணை போனவங்க யார், அந்த சாரு ஊழல் பண்ணவங்க யாரையும் விட மாட்டாங்க, அதெல்லாம் பேசதான் செய்வாங்க. ஆதவர்ஜனா கொஞ்சம் அதிகமா பேசுவாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு ஆட்சிக்கு இது இல்லைன்னு பேசுறதுலாம் தப்பு. அவர்கள் எங்க தப்புன்றதை பிரிச்சு சொல்லிடணும். இது தப்பு பண்றீங்கப்பா, இதெல்லாம் சரி பண்ணிக்க. இப்போ நீங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன, ஏடிஎம் கிட்ட மரியாதையா நடந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருன்றதை நம்ம சொல்லிடணும். அதே நேரத்துல அதிமுக இந்த முடிவை எடுக்கிறதுன்றது விஜயை வீழ்த்துன்றதுக்காக இந்த முடிவு எடுக்கிறது அதிமுக பலகீனமா போய் முடிக்கணும். நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி 2 கட்சியில ஒரு கட்சி அடிபட்டோம். திமுக என்ன பிரச்சனை இருக்கு? காங்கிரஸ் போயிடுச்சு, ஆட்சி அமைக்காம அப்படியே விட்டுட்டா விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் கண்டிப்பா போயிடுவாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போயிடுவாங்க. அப்ப திமுக என்ன ஆகும்? தனித்துவப்படும். ஏடிஎம்கே என்டிஏ இருக்கு,
ஆமா நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனோ ஏதோ வந்தா என்டிஏ வெர்சஸ் காங்கிரஸ்னு நிற்கும். ஆமா இவருக்கு அதை அதுக்கு தான் அவங்க இறங்கி வராங்க. சோழியங்குடி மூணு சும்மா இல்லை, அவங்களுக்குன்னு ஆசையா எடப்பாடியை முதல்ல பார்க்கணும். அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. இது ஜனங்களுக்கு தெரியாதா? ஜனங்கள் என்ன முட்டாளுங்க? ஜனங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் அவ்வளோதான், மற்றபடி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் போகும், அது ஒரு மாதிரி பிரச்சனையாக மாறும். எவ்வளோ நாளைக்கு இவங்களோட ஒற்றுமையாக இருக்கும்? கண்டிப்பாக. கரூர் எம்பி ஜோதிமணி அவரும் ஒரு அறிக்கை போராட்டம் விட்டுருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பனா இருக்கலாம், ஆனா எதிரியும் தமிழ்நாட்டை நண்பனாக பாக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்லியிருக்காங்க. சேர்ந்தீங்க நீங்களும் சிபிஎம், யாரை பத்தி பேசுறதுக்கு இதே இல்லையே. இங்கேயும் சிபிஎம் நீங்க சேர்ந்தானே நீங்க. கன்னியாகுமரிக்கு அந்த சைடு எதிரி, கன்னியாகுமரி அந்த சைடு பிஜேபி டீம். நாயனார் ஒரு தடவை இங்க பிரச்சாரம் பண்ணாரு, என் தலையெழுத்து என் வாழ்க்கையிலேயே நான் எதை எதிர்க்கணும் அதை இங்கே ஆதரிக்க நடமை அப்படின்னு. நாயனா ஈகே நாயனார் பழைய முதலமைச்சர் பட்டார்னு அடிப்பார் அவர். ஒரு தடவை ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சு டிஎம்கே ஆட்சி வருது. கேரள சமாஜம்ன்றது மார்க்சிஸ்டுடைய இங்கே இருக்கிற ஒரு மலையாள சமாஜம், அதனுடைய அப்போதைய தலைவர் போல ஏதோ ஒன்று ரொம்ப ஏடிஎம்கேக்கு ஏதோ ஃபேவராக இருந்திருக்காரு போல. ஏடிஎம்கேவா டிஎம்கே ஞாபகம் இல்லை. ஆட்சி மாறினோன்னா கூட்டணியில் வரணும்னா போடா போய் அவன் காலில் உள்ள போ அப்படின்னா நேரடியாக. அவர் அந்த மாதிரி ஆள் வீடி தான் குடிப்பார். ரொம்ப எளிமையான ஒரு விகே நாயனார். அந்த காலத்தில் ஒரு 14 வயசு பையனாக இருக்கும்போது பிரிட்டிஷ் போலீஸ் அடிச்சுட்டு யாத்திரை போட்டு போனவர். 14 வயசுல ஆயுள் தண்டனை வாங்கினவர். அந்த மாதிரி ஆள் அவர். பல சிறைவாசத்தை அனுபவிச்சுலாம் வந்தவர். அந்த நாயனார் வருத்தப்பட்டிருக்காரு, எந்த காலம் கூட நான் எந்த காங்கிரஸ் ஏற்றணும், அதை தமிழ்நாட்டை ஆதரிக்க வச்சிட்டீங்களா மறுபாவீங்களா அப்படின்னு. ஆனால் இங்கே கூட்டணி அதனால நீங்க எதை நீங்க முடிவு பண்ணுவீங்க? இது அரசியல்ல இதெல்லாம் இதுவே கிடையாது. கண்டிப்பான இது தொடர்ந்து இன்னொரு பெரிய ஒரு அப்டேட்டு, கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்துல நாங்க எங்களுக்கு அருகாமையில காங்கிரஸ்க்கு எங்களுக்கும் அருகாமையில சீட்டு கொடுத்துருந்தீங்க, எங்களுக்கு வேற இடம் ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரியான இதை கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்கிட்ட. இது எப்படி பாக்குறீங்க? உடனடியான இந்த பிரிவு மட்டும் இல்லாம இது வேற மாதிரியான தாக்குதலை நோக்கி போயிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அங்கே உட்காந்துட்டு இப்போ சம்சா சாப்பிடலாம் கூட பிரிவு வந்துடும். அதான் தெரியல, என் நண்பனை போல் யாரும் இல்லை. நாங்கள் கட்லெட்டு எல்லாம் இதுல என்னங்க இருக்குது? அவங்க ஒரு கட்சி, நீங்க ஒரு கட்சி கொள்கையை பேச போறீங்க. பக்கத்துல இருக்காங்க, மாற்றி கொடுங்க, அது இதெல்லாம் செல்லுபடித்தனமா இருக்குது. பெருசா ஒரு இது மாதிரி தெரியல. ரைட். இந்த பாஜக கூட நீ உறவா? அதான் தெரியல. 22 எம்பி உறவு அப்படியேதான் இருக்க வாய்ப்பு இருக்கும். வேற வழி இருக்கு, வேற என்ன. அப்புறம் மகளிர் இது உரிமை இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நினைக்கிறேன். ரைட்ண்ணா. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது, பெருசா பேசப்படுறதுல இன்னைக்கு டிகே இளங்கோவன் அவர்கள் பேசினார். 10ஆம் தேதி வரைக்கும் தாவேகா என்ன செய்யுதுங்கிற விஷயத்த நாங்க பார்க்க இருக்கிறோம், ஆளுநர் என்ன செய்யறதுன்னு பார்க்க இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுடைய முடிவை நாங்க மறுபரிசீலனை பண்ணி நாங்களுமே இதுக்குண்டான நடவடிக்கைகள் நாங்க எடுக்க போறோம், கட்டமைப்பு உருவாக்க போறோங்கிற வார்த்தையை விட்டுருக்காரு. அன்றைக்கு பேசும்போது கூட அது என்னன்னு தெரியாதுங்க, அது தலைவர்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க திமுக அதிமுக கூட்டணியை பத்தி. இன்னைக்கு ஒரு மறைமுகமா சூச்சகமா சொல்லியிருக்காங்க, இது எப்படி பாக்குறது? இன்னைக்கே சிபிஎம் முடிவெடுத்த பிறகு ஆளுநர் மாளிகை போக தான் போறாங்க. ஏன்னா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அது அவங்க சந்திச்சுட்டு தானே இவங்க முடிவே சொல்ல போறாங்க. அப்புறம் என்ன முடிவு இவங்க காத்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஜனநாயகம் நாங்க அதான் பண்ணு காமிக்கணும்ல. ஓஹோ, 5 சீட்டுனாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்தாங்கன்னா நல்லபடியா மதிக்கப்படும். தெரியும் 5 சீட்டுனாங்க, 6 சீட்டு கேட்டாங்க. 5 சீட்டு தானோன்னா தலைவரை உடனே ஒத்துட்டு அசிங்கமாயிடும், நாங்க போய் செயற்குழு பொதுக்குழு அந்த குழு இந்த குழுலாம் கூட்டிட்டு ஒத்துக்கிட்ட மாதிரி வர்றோம். இன்னைக்கு ஒரு 10 மணில இருந்து பேசுனேன், இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். கம்யூனிஸ்ட் அதெல்லாம் மாட்டிட்டு முடிச்சுக்கணும். தண்ணி ஊற்றி பேசினே இருப்பாங்க. சொன்னதே ஒருத்தர் சொல்லி முடிச்சோன்னு இன்னொருத்தர் அதை சொன்னதுல ஆரம்பிச்சா அதே பேசுவார். அது அப்படியே ஓடும். ஆனா என்ன அண்ணன் வைகோட்ட மட்டும் ஒரு ஆதரவு கேட்க மாட்டாரு. ஆள் இருந்தாதானே ஆதரவு கேட்க முடியும். 2 பேர் இருக்காங்க. உதயசூரிய சீட்டத்துல ஜெயிச்சு யாரு அந்த கடையநல்லூர்லயும் இதுலயும் ஜெயிச்சு உதயசூரியனுங்க. உதயசூரியன் திமுக அந்த கணக்குல எல்லாம் கேட்கல. எப்படி அவங்க ஆதரவு கொடுக்க முடியும்? வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கேட்டிருப்பாரு. அவர்ட்டையும் வச்சிருந்தா அவர் ஹீரோங்க. இன்னைக்கு நினைச்சு பாருங்க நீங்க என்ன இருக்கும். ரைட். தொடர்ந்து இறுதி என்னோட கேள்வி, விஜய் அவர்களுடைய இந்த 4:30 மணிக்கு இன்னைக்கு ஆளுநர் சந்திக்க இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பேச இருக்கிறோம். ஆளுநர் சந்திக்கிறாங்க உங்களுக்கு யார் சொன்னா? எல்லா சேனல்லையும் அப்டேட். சேனல்லாம் விட்டுருங்க, 118 பேர் இருந்தால் லிஸ்ட் கேட்டது தப்புலாம் வளரிட்டு அவங்க எல்லாம் நேற்று கூட பாண்டிய பிடிச்சி திட்டிருக்காரு. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. இவங்கெல்லாம் அனுபவம் இல்லாதவர்கள். இவங்க எடிட்டராக உட்காந்துருக்கணும், ஒன்றும் தெரியாது. விஜய் போறாருன்னா எதுக்கு போறாரு, ஏன் போறாருன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்.
போறாருன்னா ஒன்று ஆளுநர் கூப்பிட்டுருக்கணும், இல்லை இவர்கிட்ட 118 வந்திருக்கணும். நேற்றே ஆளுநர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ம். திருப்பி நான் டெய்லி போர் அடிக்குது அவருக்கு. நீதிமன்றம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற வார்த்தையை பேசுறாங்க. நீதிமன்றத்துக்கு ஒரு வேளை போனா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும்? போனால் சரி, நீதிமன்றமே சொல்லிட்டு நான் அதை சொல்லிட்டேன் நேற்று. 2 ஆப்ஷனு. ஒன்று, கவர்னர் விஷயத்தை தலையிட மாட்டாங்க, ஏன்னா கவர்னர் கேட்கறது அவருடைய ரைட்ஸ் அது. ம். அப்போ அதை வந்து அவர் இல்லையா நீதிமன்றமே அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இன்னொரு செக்கும் வைக்கும் நீதிமன்றம். நீங்கள் வாய்ப்பு வாங்கிட்டு பதவி ஏற்று 2 நாளில் நீங்கள் நிரூபிக்கணும். எங்கே போக ரொம்ப கஷ்டம். குதிரை பேரம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த எண்ணிக்கை கேட்குறேன்னு கவர்னர் சொன்னார்னா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கும். ம். அதனால நீதிமன்றம்லாம் இவங்க போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காக. இவ்வளவு நாள் தள்ளி கொண்டு போக முடியுமா? ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி அமைக்க இவ்வளவு நாள் தள்ளி கொண்டு போக முடியும்? மே 17 தாங்க இறுதி நாள், அது வரைக்கும் கொண்டு போகலாம். ஒருவேளை அதுக்கப்புறம் இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக உறுதியாக தான் இருக்கு. உறுதியாக. ரைட்ண்ணே, மிக நன்றி. நேரத்தை